தகப்பனுக்கு 3 பிள்ளைகள். தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் கொண்ட அக்கறையினாலே நல்ல தரமான ஒரு பள்ளியிலே பிள்ளைகளை சேர்க்கிறார். அருமையான பள்ளிக்கூடம், தரமான பாடத்தை போதிக்கிறதான ஒரு பள்ளிக்கூடம். பிள்ளைகள் படிக்கிறார்கள். வருடத்தின் முடிவிலே 3 பிள்ளைகளும் பரீட்சை எழுதி அதற்குண்டான மார்க் ஷீட், மதிப்பெண்களை தகப்பனாரிடத்தில் கொண்டு வந்து காட்டுகிற பொழுது, முதலாவதாக ஒரு பிள்ளை 100க்கு 100 சகல பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். இரண்டாவதாக ஒரு பிள்ளை 100க்கு 60 சகல பாடங்களிலும் 100க்கு 60 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். மூன்றாவதாக கடைசி பிள்ளையானவன் 100க்கு 30 சகல பாடங்களிலும் 100க்கு 30 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு முன்பாக நான் ஒரு கேள்வியை தாழ்மையாக வைக்கிறேன். தகப்பன் இந்த 3 பிள்ளைகளில் யாரை அதிகமாக நேசிப்பான் என்ற கேள்வியை வைத்தால், கொஞ்சமும் சற்றும் யோசிக்காமல் நீங்கள் சொல்லுகிற பதில் எதுவாக இருக்கும்? முதலாவதாக 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த பிள்ளையை தானே தகப்பன் அதிகமாக நேசிப்பான் என்று நீங்கள் பதில் சொல்வீங்க. சரி, இந்த பதிலை அப்படியே கொஞ்சம் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு உதாரணம் அல்லது உவமையை சொல்கிறேன். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுது பண்படுத்தி நிலம் முழுவதையுமே விதையை விதைக்கக்கூடிய பக்குவத்திற்கு கொண்டு வந்து அதில் ஒரு விதை விதைக்கிறார். நிலம் முழுவதிலுமாக விதை விதைக்கிற போது அந்த நிலத்தினுடைய ஒரு பகுதி அவன் விதைத்த விதைக்குண்டான பலனை 100க்கு 100 தருகிறது. இன்னொரு பகுதி, அதே நிலம்தான், நிலத்தினுடைய இன்னொரு பகுதி அவன் விதைத்த விதைக்குண்டான பலனில் 100க்கு 60% தருகிறது. மீதமுள்ள இன்னொரு பகுதியான நிலம், அதே உழுது பண்படுத்தப்பட்ட அதே நிலம்தான், 100க்கு 30 அவன் விதைத்த விதைக்குண்டான பலனை 100க்கு 30 தருகிற பொழுது, இந்த விவசாயி தனது நிலத்தை எப்படியாக பார்ப்பான்? இந்த விவசாயியுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கும் என்றால், 100க்கு 100 பலன் கொடுத்த நிலம், அதை அவன் விட்டு விடுவான். 100க்கு 60% பலன் கொடுத்த நிலத்தை இன்னுமாக அவன் பண்படுத்தி உழுது அதில் சில வேளை விதைப்பதற்குண்டான பலன் கொடாத காரியங்கள் இருந்தால் சுத்திகரிக்கும்படியான செயல்படுவான். அதையும் கடந்து 30% மாத்திரமே பலன் கொடுத்த நிலத்தின் மேல் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி அந்த நிலத்தில் சில வேளை தாம் எதையாவது விட்டுவிட்டோமா, அதாவது பழுதடைந்த நிலமாக விட்டுவிட்டோமா என்று பார்த்து அதை இன்னுமாக சுத்திகரிப்பான், ஒழுங்குபடுத்துவான். என்றால் அதனிடத்தில் இருந்து அவன் எதிர்பார்ப்பது முதல் தரத்து நிலத்தைப் போல 100க்கு 100 பலன் கொடுக்க வேண்டும் என்பதே. பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விதையை குறித்த ஒரு உவமை சொல்லுகிறார். நம் எல்லோருக்கும் தெரியும், 4 விதமான நிலங்கள், அதாவது வழி அருகே உள்ள நிலம், கற்பாறை உள்ள நிலம், முட்கள் அடர்ந்த நிலம், கடைசியாக நல்ல நிலம் என்று சொல்கிறார். முதலாவது சொல்லப்பட்ட 3 நிலங்களை குறித்து நான் இப்பொழுது பேச வரவில்லை. 4வது சொல்லப்பட்ட நல்ல நிலம் என்கிற நிலத்தை குறித்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த அதை குறித்து பேச விரும்புகிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவருமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இந்த வசனத்தை வாசித்த நமக்கு இதுவரையிலும் இல்லாத ஒரு கேள்வி, தோன்றாத ஒரு எண்ணம்,
நல்ல நிலம்தான் விதை பழுதற்றது. அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த ஊமையுடைய காரியம் என்னவென்று சொன்னும், நிலம் என்பது நம்முடைய இருதயம், விதைக்கிறவன் தேவனுடைய ஊழியக்காரன், விதை என்பது தேவனுடைய வசனம், பலன் என்பது நாம் கொடுக்கிறதான பிரதிபலன் ஆகிய கனி. இப்போ விதைக்கிறவன் விதைக்கிறான், நிலம் பண்படுத்தப்பட்டது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட நிலமாகிய நமது இருதயம். விதை தேவனுடைய வசனம், ஆவியும் உண்மையும் ஆவியும் ஜீவனும் உள்ளது. விதையில் ஒரு குறையுமே இல்லை. ஆனால் இங்கே கொடுக்குற பலனில் வித்தியாசத்தை பாருங்க. ஒரே நிலத்தில் விதைக்கப்படுகிற ஒரே தராதரம் உள்ள விதையில் ஒரு பகுதி 100க்கு 100 பலன் கொடுக்கிறது, இன்னொரு பகுதி 100க்கு 60 தான் பலன் கொடுக்கிறது, இன்னும் ஒரு பகுதி 100க்கு 30 மடங்கு தான் பலன் கொடுக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, நம்முடைய அன்பு தகப்பனுடைய கிருபை இந்த நிலத்தை பொதுவாக எப்படி பார்க்குறான்னு சொன்னால், நல்ல நிலம், 100க்கு 100 பலன் கொடுக்கிற நிலத்தையும் கூட நல்ல நிலம் என்று சொல்கிறார். 100க்கு 60 மடங்கு பலன் கொடுக்கிற நிலத்தையும் நல்ல நிலம் என்று சொல்கிறார். 100க்கு வெறும் 30 இந்த பலன் கொடுக்கிற நிலத்தையும் கர்த்தர் நல்ல நிலம் என்று சொல்கிறார். ஏன் சொல்லுங்க? உலகத்து தகப்பன்மார்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று வந்த பிள்ளையை பாராட்டி விட்டு மற்ற பிள்ளைகளை வித்தியாசமாக பார்ப்பது போல் நமது பரம தகப்பன் பார்க்கிறவர் அல்ல. நிலத்துக்கு சொந்தக்காரர், ஒரு தொழிலாளி, ஒரு விவசாயி 60 மடங்கு 30 மடங்கு நிலம் பலன் கொடுக்கிற நிலத்தையும் இன்னுமாக உழுது இன்னுமாக பண்படுத்தி அதுவும் 100க்கு 100 பலன் கொடுக்க வேண்டும் என்று செயல்படுகிறார் பாருங்க. அவர் தான் நம்முடைய பரம தகப்பன் ஆகிய 100க்கு 100 பலனை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற, பொறுமையோடு கூட காத்திருக்கிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அநேகருடைய செபம், அநேகருடைய கருத்து என்னவென்றால், நம்ம ஏதோ 100க்கு 60 கொடுக்குறோமே போதும், 100க்கு 30 கொடுக்குறோமே போதும் அப்படி சொல்லி வசனத்திற்காக ஜெபிக்கிற வேளையில் நம்மில் அநேகர் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய விதம் என்னவென்றால், கர்த்தாவே இந்த வசனமானது 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே தான் நினைக்கிறேன் அநேகருடைய வாழ்க்கையில் 100க்கு 100 இன்னும் பலன் கொடாமல் இருக்கிறதாகவே தயவுசெய்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்வேன், இந்த தவறான விண்ணப்பத்தை திரித்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது 30, 60 இல்லை, 100க்கு 100. ஆகவே கர்த்தாவே வசனத்தை கேட்கிற நாங்கள் 100க்கு 100 பலன் கொடுக்க விரும்புகிறோம் என்று சொல்லி ஒப்பு கூட ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் கிருபையை இன்னுமாக நமக்குள்ளாக பெருக பண்ணுவார். கடைசியாக ஒரு காரியம் சொல்ல முடிக்கிறேன். ஏன் இந்த ஒரே விதமான நிலத்தில், ஒரே தன்மையுள்ள நிலத்தில் ஒரே தன்மையுள்ள விதை விதைக்கப்பட்டும் வித்தியாசமான பலன்கள், விதமான பலன்கள் கொடுத்த சொன்னால், இந்த நிலத்தில் இன்னும் 3 விதமான காரியங்களும் ஒளிந்து கொண்டிருக்கின்றன. அந்த 3 விதமான காரியங்கள் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், வழியருகே உள்ள நிலம், இரண்டாவதாக கற்பாறை உள்ள நிலம், மூன்றாவதாக முள்ளுள்ள நிலம். இந்த நிலங்கள் பலனை கொடுக்கவில்லை என்று சொன்னால், அதே தன்மை இந்த 60 மடங்கு பலன் கொடுக்கிற நிலத்துக்குள்ளாகவும் 30 மடங்கு பலன் கொடுக்கிற நிலத்திற்குள்ளாகவும் ஒளிந்து கொண்டிருக்கபடினாலே அந்த கிரியைகளும் இந்த நிலத்தில் ஒரு பகுதியில் செயல்படுவதே முழுமையாக பலன் கொடுக்க முடியாத காரணம். இதற்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதே 13ஆம் அதிகாரத்தில் வசனம் 12, 13 வாசித்து பார்க்கிற பொழுது ஏசையா தீர்க்கதரிசி சொன்ன உவமையோடு கூட ஒப்பிடுகிறார். ஏன் நிலம் பலன் கொடாது போனதுன்னு சொன்னால் 13ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன் என்று சொல்லிட்டு அவர்கள் இருதயம் கொழுத்திருந்ததாம். 15ஆம் வசனத்துடைய ஒரு பகுதியில் சொல்கிறார், கடைசி பகுதியில் அவர்கள் இருதயம் கொழுத்திருந்தது. என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நாம் கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். லூக்காவின் புஸ்தகம் 8:18 நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நம்ம கேட்கிற விதம்தான் நமது இருதயத்துக்குள் விதை என்கிறதான வசனத்தை விளைய செய்யும்படியான பலனை கிரியை செய்கிறது என்று சொன்னால், மற்ற 3 நிலங்களும் கேட்டார்கள். எப்படி கேட்டார்களாம்? உணர்வில்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் பலன் கொட முடியாமல் போனது. ஆனால் நல்ல நிலம் கேட்டு
உணர்ந்தபடியினாலே 13ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவருமாய் இருந்து. மற்ற 3 நிலங்கள் வசனத்தை போதித்த அல்லது விதையை விதைத்தவருக்குண்டான பலனை ஏன் கொடுக்கலன்னு சொன்னா, கேட்டார்கள், உணர்வில்லாமல் கேட்டார்கள், ஆகவே பலன் கொடாமல் போனார்கள். அதே தன்மையானது இந்த நல்ல நலத்திற்குள் 60% பலன் கொடுக்கிறவர்கள் இருதயத்துக்குள் மீதம் 40% உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். 30% பலன் கொடுக்கிற இருதயத்துக்குள்ளாக 70% உணர்வில்லாமல் இருக்கிறார். இது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம் சொன்னால், யாரை விழுங்கலாம் என்று கட்சித்து சிங்கம் போல சுற்றித் திரிகிறவன் 70% உணர்வில்லாத இருதயத்தை முழுமையாக 100% உணர்வில்லாதவனாக மாற்ற அவனாலே ஆகும். அதே மாதிரி 60% பலன் தந்து மீதம் 40% உணர்வில்லாமல் கேட்கிற இருதயத்தையும் கூட அவன் 100% உணர்வில்லாத நிலமாக மாற்றக்கூடும். பிரியமானவர்களே, நமது இருதயம் வசனத்தை கேட்கிற விதத்தை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். ஒரு நிலத்தில் விதை விழுகிற போது 2 காரியங்கள் நடக்கும். முதலாவது, நிலம் அந்த விதையினுடைய தன்மை, அந்த விதையினுடைய சாரம், அந்த விதையினுடைய சத்தையெல்லாம் தனக்குள்ளாக இழுத்து கொண்டு திரும்ப இப்போ நிலமான தனக்குள் இருக்கிற சத்தையும் அதோடு கூட இணைத்து விதையை விளைக்கச் செய்யும். அப்போது அந்த விதையானது வளர்ந்து விதைத்தவனுக்குரிய பலனை கொடுக்கும். அதே போல நமது இருதயம் முதலாவது வசனத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நமது விசுவாசமானது உள்வாங்குகிற வசனத்தோடு கூட இணைந்து விதைக்கிறவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நற்பலனை கொடுக்கிற பொழுது நாம் 100% பலன் கொடுக்கிற நல்ல நிலமாகவே கர்த்தருடைய பார்வையில் இருப்போம். அப்பொழுது நமது பரம தகப்பன் இன்னுமாக நம்மை ஆசீர்வதிப்பார், இன்னுமாக உங்களை உயர்த்துவார், இன்னுமாக உங்களை குறித்து நல்ல நிலம் என்கிறதான அந்த சாட்சியத்தை உறுதியோடு கூட அறிய தருவார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வசனத்தை கேட்கிற விதத்தை குறித்து நாம் கொஞ்சம் கவனமாக இருப்போம். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.